நடிகை அஞ்சலி குறித்த திருமண வதந்திகள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல கூட ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தரை அஞ்சலி திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னும், அந்த நபர் திரைப்பட தயாரிப்பு மற்றும் தொழில்துறையில ஈடுபட்டு வர்றாரு. மேலும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இருப்பினும் இது குறித்து அஞ்சலி தரப்புல இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. இதனால இந்த செய்தி வெறும் வதந்தியாகவே இப்ப பார்க்கப்படுது. இந்த நிலையில அஞ்சலி தனது திருமணம் குறித்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இப்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு நடிகரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுலயும் நான் என் வீட்ல இல்ல, அவர் வீட்ல அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்னோட வீட்ல இருக்கிறது யார் அப்படின்னு ஒருக்க போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, வாடகை கொடுக்க சொல்லுங்க. அதாவது நான் இல்லாத என் வீட்ல வேற யாரோ தங்கி இருக்காங்க போல இருக்கு. இஎம்ஐ கூட கட்டணும், அவங்களே கட்ட சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவையாக பதிலளித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி சமூக வலைதளங்கள்ல எனக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 பேரோட எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இனி எத்தனை பேரோட பண்ணி வைக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சோ நான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அறிவிப்பேன். இப்போதைக்கு ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கேன். அந்த திரைப்படங்கள் மீது ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கேன். சோ அந்த திரைப்படங்கள் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால இப்போதைக்கு திருமண பேச்சை எடுக்க மாட்டேன். சோ நீங்களும் அதை பத்தின செய்திகளை போடாம இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி அஞ்சலி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு.